பஞ்சாயத்தடா முடிச்சு. ஆமாண்ணே. இது பாரு, நமக்காக 50 பேரும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல. ஏய், ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாத சொல்லிக்கிறா. ஒருத்தருக்காக மட்டும் நான் இங்க வரல, 50 பேருக்கு சேர்த்து தான் வந்திருக்கேன். நீ தலைவர் மாதிரி கத்துற, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆளா இருக்கு. அண்ணன் வரல, அண்ணன் வர்றாரு, தள்ளுங்கய்யா. சீக்கிரம் முடிச்சு விடுங்க. இடுப்பு எடுப்பா இருந்தா பிள்ளை பத்தம் பாப்பா. ஏன்னா லேசா அப்படி இடுப்பு பிடிச்சி கிள்ளதுக்கு இம்புட்டு பையனும் வேலையை விட்டு போட்டு வந்து உட்காந்துருக்கீங்களே. ஏன்டா நீங்க எல்லாம் விருந்தாளிக்கு பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. ரெடியா இருக்குது. தைரியத்தை படப்படாது. அசிங்கமா இல்லையா அண்ணனுக்கு ஆஸ்கர்? சரியா? அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கிறதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கிறவன அப்ப இதுதான் கடைசி. ஏதோ உடம்பு கேட்டா இருக்க கண்டு ஊரே கூடி குத்துனாலும் ஒரு கூட்டம். நாங்க கட்டுங்கண்ணே. பாத்துக்கிட்டு இருந்தா எங்கனாலேயே தாங்க முடியல. நீங்க எப்படின்னே தாங்குனீங்க? எல்லாம் பழகிருச்சுடா. இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன் நிற்பல. எலெக்ஷனா? ஆமாடா. எவ்வளவு வாங்கிருக்கேன் இவங்கிட்ட. இத சொல்லி ஓட்டு கட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க. உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. பவுடர் போடுங்கண்ணே. நீங்க பெரிய அறிவாளி. செய்த தவறை ஒத்துக்கொண்டு தண்டனை வாங்கிய ஒரே தலைவர் அண்ணாட சிங்கம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம். வருங்கால முதலமைச்சர், வருங்கால பிரதம மந்திரி, வருங்கால சனாதிபதி. நிப்பாட்டுங்கடா. ரொம்ப நாளா உங்களோட கேட்கணும். நீங்க பயப்படாம ஜனம் எத்தனை பிரச்சனை சந்திக்கிறீங்க, எத்தனை பஞ்சாயத்தை பாக்குறீங்க. ஆனாக்கா உங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு பின்வாசல் வழியாவே போறீங்களே. இதெல்லாம் நம்ம கெத்துக்கு அதிகமா இல்ல? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குடா. என்ன? முன்பக்க மாம மீசக்காரர் இருக்கா பத்தியா, அவன் நடமாட்டம் ஓவரா இருக்கு. நம்ம வர்றப்ப வழிய மறைச்சு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டோம்னா நமக்கு கோவம் வந்தா கிரிமினல் ஏதாச்சும் யோசனை ஒண்ணு குடும்பம் அது. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. சரி நீங்க எங்க வர்றீங்க? பழக்க வழக்கம்ல பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் முறைக்கு வந்துட்டு பல்லு வரைக்கிட்டு குளிச்சுட்டு சாப்பிட வரையில வச்சுக்க கூடாது. தெரியுதா? என்ன தெரியுமா? தெரியுமா? எப்படி தெரியும்? தெரியாம தெரியாம அடிச்சா சொல்றான். அண்ணன் தானடா அடிச்சேன் சொல்றான். சொல்லுப்பா. சொல்லலைன்னா வெடியா பழைய மாதிரியே அண்ணன்னே ஆரம்பி போய் தொலை. அதாவது உங்க குடும்பத்துல புதுசா ரைட் மில் கேட்டாங்களா? ஆமா. அதுக்கு உங்க பேர் ஆக்கி விட்டு போட்டு வேற யார் பேரையோ கேட்டு பாத்து போட்டாங்களே. பஞ்சாயத்துல இடுப்புகள் நீங்களே அவளுடைய பேர் கூப்பிடுறது காது கேட்கல உனக்கு? ஏன் கேட்கல? செல்லத்தாயும் கேட்டுச்சு, குருவமான்னு சொன்னீங்களே அதுவும் கேட்டுச்சு. அத பத்தி பேசாத. நான் கேட்க போய் சொல்லு. நான் யாரு? என் பிள்ளைங்களுக்கு அப்பன். உனக்கு யாரு? புருஷன். உங்க அப்பனுக்கு யாரு? மட்டமான மருமகன். மூத்த மருமகன். என்ன தெரியுதா? உன் பிள்ளைக்கு அப்பே, உனக்கு புருஷன், உங்க அப்பனுக்கு மருமகன். இப்படி 3 போஸ்டிங்க முழுசா வச்சுக்கிட்டு நாயா அலைகிறேன். இதை புதுசா ரைஸ் மில்லுக்கு பேர் வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடத்துங்க. அதுக்கு என்னப்பா? என்ன போட்டு நான் அடப்பு தெரிச்சு போவோம். அடப்பு ஏன்டி இந்த குடும்பத்துக்காக வாண்டடா வெளியே போய் எத்தனை பிரச்சனை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிகளை என் பேரை வச்சா கொண்டாடி போயிருவீங்க. கொண்டா போயிருவீங்க. என்னம்மா கீழே சத்தம்? ஏத்திக்கிட்டீங்க மாமா. இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்பா பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா. மறுபடியும் அங்க என்னமா பேசிட்டீங்க மாமா? திரும்ப திரும்ப கூப்பிட்டா மிரண்டுருமா? மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க? அப்படி பேசுங்க. கும்மிருவே கும்மி 50 பேரும் சொல்லிவிட்டேன். ஆமா. எப்படி? இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா? அதுக்குள்ள தகவல் வந்துச்சா? இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. புள்ளைங்களா இங்க வாங்கம்மா. அப்பாவை யார் யாரெல்லாம் அடிக்கல? உண்டே தப்பாவும் சுரே தப்பாவும். பிள்ளை பத்துக்கலாம் பிள்ளை. உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும்? என் பேரை வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா? இல்ல என்னமா கேளு? உயிரை வாங்க. நல்லா தான் கேட்கல. என்ன சொன்னாங்க? ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்க. நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும்.
மீசையை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. இருக்கா நானும் காது வரைக்கும் மீசை வச்சுக்கிறேன். ஐயோ கோவப்பட்டனே சோத்துல விச வச்சிருவாங்களே. வந்துட்டா பொடி புள்ள வச்சு நீ வைக்க மாட்டியா? பொடி ஐயோ கொஞ்சம் லிஃப்ட்ல ஒரு செம்ம சீனா என்னமோ கேட்டு இருந்தாங்க தெரியுமா? அதுக்கு என்ன இப்போ உங்ககிட்ட சொன்ன பாரு. पापा देखो हाँ बेबी अम्मा समुद्र में पाई गई और मैं अमेरिकन बन रही है। நீ அப்பா சமுத்திரத்துல பிறந்துட்டு அமெரிக்கால பிறந்தவங்க மாதிரி சீன் காமிக்கிறியா? கழுது என்ன என்ன வயசாச்சு? என்ன பேச்சு பேசுறா? இவ்வளவு வயசாச்சு இன்னும் ஹிந்தி கத்துக்காம இருக்க? ஓடி கதை படி முதல்ல. நான் என்ன ஹிந்தி கத்துக்கணும்? ஏய் என் தமிழச்சி டைம் ஆச்சுரி. நாம எல்லாரும் இங்க கூடி இருக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா என் புருஷன் தான் முன்னுக்கு பின்னு முன்னேறாம இருந்தாலும் என் தங்கச்சி புருஷன் என் கொழுந்து நாரு அமெரிக்காவுக்கு போய் வேலை பார்க்குற அளவுக்கு முன்னேறி இருக்காரு. அதனால நம்ம எல்லாரும் பம்பாய்க்கு போய் அமெரிக்கா பிளைனை பிடிச்சு அவரை வழி அனுப்பலான்னு எங்க அப்பா முடிவு பண்ணிருக்காரு. யாரெல்லாம் பம்பாய்க்கு வரீங்க கையை தூக்குங்க. என்னடா பாடம் நடக்குது? ஆமா நீ ஏன் கையை தூக்கிருக்க? பைக்கு போகணும்னு இந்த பாரு அண்ணன் கௌரவம் தொங்கி போய் கிடக்கு நீ தூக்குறியா? மரியாதை இறக்கிறதுல தூங்குறப்ப விட்டு. அப்பா என் புருஷன் மட்டும் கையை தூக்கல இவரை மட்டும் கழட்டி விட்டுட்டு மத்தவங்களுக்கு டிக்கெட் போடுங்க. தப்பு பண்ணிட்டீங்களே. என்னடா தப்பு பண்ண? பம்பாயில இருக்கிற பிக்கரெல்லாம் வெள்ள வெள்ளையே இருப்பாளுங்கண்ணே. உங்களை மாதிரி கருப்பான மாட்டுக்கட்ட பீஸ்களை எல்லாம் பார்த்துட்டா கப்பல் கவி கொண்டு போய் ஒவ்வொரு வீட்லயும் 5 நாள் வச்சு அழகு பாப்பாங்க தெரியுமா? 5 நாளா? என்னடா சொல்ற? முதல்ல டிக்கெட் போட சொல்லுங்க, மற்ற விவரங்களை அப்புறம் சொல்லுங்க. ஓகே நான் சொன்னா வீக்கா நினைப்பாளுங்க, நீங்க சொல்லு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அண்ணனை கஷ்டப்பட்டு வற்புறுத்தி ஒத்துக்க வச்சுட்டேன் வர்றேன்ட்டாரு. எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குமே. அப்படி ஒண்ணும் வற்புறுத்தி சமாதானப்படுத்தி இவர் வந்து கிழிக்க வேணாம். இங்க இருந்து இருக்கிற பஞ்சாயத்தை பாக்கட்டும். ஒரு பெரிய மனுஷன் வெள்ளை சட்டியை போட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்து மேல அக்கறை எடுத்து சொல்றாங்க. அந்த ஆளை எழுத்து பேசிக்கிட்டு இருக்க. டிக்கெட்டை போட சொல்றீங்க. அப்ப நீங்களும் வரீங்களா? வர்றேன்னு சொல்லிட்டு போட சொல்லு. சரிப்பா இவருக்கு ஒரு டிக்கெட்டை போடுங்க. இந்த கிளவிய தூக்கிட்டு வர உதவும். கிளவிய தூக்கவா? கிளவி ஈஸியா தூக்கிடுவீங்க. முக்கியமான விஷயம் என்னடா? பம்பாயில போய் இறங்கின உடனே உங்க சகலைக்கிட்ட சொல்லி தனியா ஒரு ருக்கி ஏற்பாடு பண்றீங்க. அப்பதான் இங்க கூடி கொண்டு அடிக்க முடியும். கண்ணாடியா ஒழுங்கா பொண்ண கிடப்புற அந்த நெஞ்சு முடிய பிடிக்கல நாக்கு தாங்க முடியல. என்னடா ரேதுங்கிற சீரிக்கு நிக்கிற மாதிரி என்னடா யாரோ உள்ள போயிட்டு கதவை தோக்க மாட்டேங்கிறாங்க. என்னடா இப்படி வந்து வாய் சேர்த்து உள்ளே குத்தனா நம்ம வெள்ளச்சாமி என்னடா அந்த கர்மத்தை கழிச்சு விடுறதுக்கு 1.5 மணி நேரம். ராத்திரி எவன்டா ரயில தூங்க விட்டுருக்காங்க? அதனால செத்த நேரம் அசல் தூங்கிட்டு அது உங்களுக்கு பொறுக்கலையா? இடமா என்னது என்னடா கருப்புச்சு? 2 பேரும் உள்ள போய் ஜோலிய முடியும். 2 பேரா? ஒரு கோயில எப்படி 2 பேர் ஆமா உன்னை என்ன சொன்ன? என்ன சொன்னீங்க? பாம்பே வந்தவன அண்ணனுக்கு ஒரு ரூம் போட சொல்லி தங்கட சொல்றான்னு சொன்னே நீ. சொல்றதுக்கு முன்னால தம்பி தம்பி அண்ணன் தங்கிறதுக்கு நீங்க எங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க கேட்க சொன்னாரு. ஏன் அது அவர் கேட்க மாட்டாராமா? இல்ல அவர் மேல நீங்க மானாவரியா மரியாதை வச்சிருக்கீங்களா? அது அவரே சொல்றாரு. விரிசல் வந்துடக்கூடாதுன்னு என்ன கேட்க சொன்னாரு.
என்னடா கக்கூசுக்கு போக முடியாம நானு கூட்டல் நான் தான். ஓ, நீங்க தான். என்கிட்ட சொன்னா நான் ஏற்பாடு பண்ண மாட்டேனா? வாங்க. வாடா, கிடைச்சவன நீ கக்கிட்ட பொறுப்பு. ஊர்ல அவருக்கு அப்படி ஆசை கடுப்பு இல்ல, உனக்கு கக்க சமைச்சு. ஒரே குடியில ஒண்ணு. நல்லா வசதியா பண்ணுங்க. ஏய், என்னடா இவங்கிட்ட குடி வந்துட்டியா? தலைக்கு வச்சுங்க. இங்க எதுக்குடா குடி வந்துட்டியா? அவ்வளவுதான், அவ்வளவு கொஞ்சம் அட விட்டு. தகலா, வாங்க. ரூம் ரெடி பண்ணிட்டோம்ல, உங்களுக்கு தான். என்ன நல்லா சௌரியமா படுத்துங்க. இங்க இங்க படுக்கவா? கொஞ்சம் முடக்கிதான். என்னப்பா சகல விளையாடுறியா? ரூம்ப போறேன்னு சொல்லிட்டு இங்க படுக்க சொல்ற? இவங்க யார் தெரியுமில்ல? மோசமானவங்க. இவனுங்களை நம்பி எவனாச்சும் கூட படுத்தான் சீரழிஞ்சு சின்ன பண்ண தெரியுமா உனக்கு? சகலன்னா என்ன தெரியுமா உனக்கு? சகலன்னா அக்கா தங்கச்சியை கட்டினா இங்க பிறந்தா சகல. ஆமா, என்ன என் பொண்டாட்டி குடிச்ச எச்சி பாலை குடிச்சதான் ஓம் பொண்டாட்டி. அவனை கட்டின உனக்கு இந்த குசு முடிஞ்சா எனக்கு எவ்வளவு இருக்கும்? உன்னை நம்பி ஆயிரக்கணக்கான மயிலுக்கு அங்கிட்டு இருந்து வந்திருக்கேன். மரியாதை ரூம் போட்டு கூட சொல்லிவிட்டேன். ஆமா, இப்ப என்ன வசதியா இல்ல? ஆமா ஆமா ஆமா. நீ ஊருக்கு கிளம்பு. இதே நீ ஊருக்கு கிளம்பு. என்ன சகல, நான் இங்க தானே படுக்க மாட்டேன்னு சொன்னேன். மொட்டை மாடியில படுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அப்படி கோச்சிக்கிற நீ? இப்ப மூடிட்டிங்க படுறான் கொய்யால. கக்கூச நார் அடிச்சுட்டு சவுண்டா விடுற. ஏய் சகலிக்கு பிரியாணி ரெடி பண்ணு. இப்ப அது போலாமா? அடுங்க மாப்பிள தூக்கம் வருது. என்னடா இங்க நிறுத்துறா? இந்த பக்கத்துல தானே. படத்தை கொடுத்து கருப்பிட்டானே. கைகுடா நீ சொன்ன பத்தியா பாம்பேல கருப்பா இருக்க பள்ளிகளை பூரா 5 நாளைக்கு வச்சு அழகு பாப்பாளுன்னு அந்த ஒரே வெட்டிக்காக 5 வெட்டிக்கு ராக்கெட் வெட்டிக்கு கொண்டாடி தெரியாம பிள்ளைக்கு தெரியாம குழந்தையா தெரியாம சகலை தெரியாம மாமனார் தெரியாம போராடி வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. அவசரம் இல்லாம ஆனந்தமா இருக்கணும். இந்த ஊரை விட்டு போனவங்க இந்த பம்பாய சாகிற வரைக்கும் ஆனந்தம் தெரியும், மறக்கவே மாட்டீங்க. நல்லதா பார்த்து பழக்கிறேன். என்ன நீங்க கூடயே வர்ற? அண்ணனுக்கு ஒத்தாசைக்கு. ஒத்தாசையா? இங்க பாரு, அண்ணனுக்கு இந்த மாதிரி இடத்துல அண்ணன் தான்டா ஒத்தாசை. ஓ ஒத்தாசை தேவையில்ல. வெளியேற மொட்டை. அண்ணன் கொஞ்ச நேரம் ஓரமாக்கான்னு பாத்துட்டு போயிருந்தே. பாக்குறியா? உள்ள என்ன பொருள் காட்சி நடக்குது? ஒரே குத்து கண்ணாடியெல்லாம் உடஞ்சு கண்ணு மணி பூரா வெளியே வந்து போறாங்க. போகல வெளியே. ஏன் பீலிங்கி? ஏன்டா பீலிங்கி? அண்ணன் சந்தோஷம் தான் ஓ சந்தோஷம். போ. சரி போ. அழக்கூடாது. வேடிக்கை பார்த்தாலும் வேதனை எடுத்துக்கலாம் பார்த்தா விட மாட்டேங்கிறாரு. உள்ள போற காட்சி உருப்படாது. போடா. மெத்தைய பாக்கலாம ஒத்தையில விட்டாரு. பூராமே தப்பு இருக்கு. எல்லாமே உள்ள டபுளா இருக்குடா. சிங்களுக்கு தர காட்டு விட்ட டபுள்ல சந்தோஷம். அந்த டபுள்டா நான் சொல்றது வேற டபுள். அண்ணே என்ன சொல்றீங்க? राजू क्यों बाहर आए? क्यों बाहर आए? मैं बच्चे नहीं हूँ क्या? मर्यादा 5000 வாங்கிடு. 5000 ராஜா. அண்ணே இது புதுவிதமான ரகம்னே. காசு திருப்பி தர மாட்டாங்கண்ணே. எந்த ரகம் எனக்கு தேவையில்ல. நான் சொன்ன ரகம்டா. 5000 வாங்கடா முதல்ல. 5000 वापस दे दो. 5000 5000 दिया मुझे 5000. तू तो मेरे पास 5000 नहीं दिया ना? क्यों झूठ बोल रहे थे? रीना 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 ஐயோ ஏகப்பட்ட டபுள்ஸ்னே. ஐயோ பூராமே அவங்களா தான் இருக்காங்க. என்னடா கும்மி அடிக்கிறாங்க? ये आदमी 3 दिन यहाँ रहे थे और सबको अटन किए थे. 50,000 देना है. 50,000. என்னடா சொல்றாங்க? ஹிந்தி மறந்துருச்சுனே. சொல்றியா? தமிழ். டேய் தமிழ். பேசுங்க. இந்த பாட்டி என்ன பார்த்தது சொல்லுப்பா. நான் இங்க தங்கி எல்லாரையும் அட்டெண்ட் பண்ணதுக்கு 50,000 கொடுத்துட்டு போக சொல்றேன். கண்ணாடி அண்ணே வா முன்னாடி. டேய் இங்க பாருடா, இந்த வீட்டுல வேலைக்காரியே பொங்கலுக்கு வெள்ளையடிச்ச மாதிரி செப்ப செப்ப செப்பன்னு கும்முன்னு இருந்தா நம்ம எப்படா கம்முன்னு இருக்க முடியா? ஆமா எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன். முதல் மாதிரி மிஸ் ஆகாத. இன்னைக்கு மிஸ் ஆகாது. ஒன்று செய்து என் சகல ஊருக்கு புறப்பட்டா அவங்கிட்ட நான் கேட்டேன்னு ஒரு அமௌண்ட் சரிண்ணே கேட்கறேண்ணே. அசோக் தம்பி 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 வணக்கம். என்ன? எங்க அண்ணன் உங்க சகல உங்கள்ட்ட ஒரு அமௌண்ட் கேட்டாரு. ஓ இந்தாங்க என்ன தம்பி இது? அமௌண்ட். அமௌண்டா? ஆமா இதுவும் அமௌண்ட் தானே. மண்டைய புடஞ்ச உன்னை அடக்கம் பண்ண அமௌண்ட் இருக்கா? பெருசா கேள்றா. அண்ணன் பெருசா அமௌண்ட் கேட்கிறாரு தம்பி. பெருசா தானே. இந்தாங்க எவ்வளவு இருக்கு சகல? டிக்கெட். உங்க டிக்கெட் ஏன்டா கொடுக்குறீங்க? டிக்கெட். என் டிக்கெட் நான் ஊருக்கு போறதுக்கு முன்னால வாங்கிக்கிறேன். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி தான் தரேன். எது? இதுல 20 பேருக்கு டிக்கெட் இருக்கு.
எனக்கு 10 மணிக்கு ஃப்ளைட்டு, உங்களுக்கு 8 மணிக்கு ட்ரெயின். 6 மணிக்கு நீங்க எல்லாம் கிளம்பினா தான் வண்டியை பிடிக்க முடியும். இந்தாங்க பிடிங்க போய் சேர. ஏப்பா உன்னே வழி அனுப்ப நீ என்னப்பா எங்களை முதல்ல அனுப்பி வைக்கிற? மாமா என்னத்தா நீங்க நம்ம ஊர்ல இல்லன்னா அந்த ஊரை யார் மதிப்பா? கொழுந்தியாலே கொழுந்தியா குசும்புமாங்களா அதுதானா? செவனேன்னு நாங்க ஊர்ல இருந்தப்ப போன வாரம் போன போட்டு வாங்க மாமா பாம்பேல 2 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட்டு முழுங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இப்ப டைவ் அடிக்கிறா நீ. அது போன வாரம். நான் சொல்றது இந்த வாரம். பாம்பேல அங்கங்க குண்டு போட்டுட்டு இருக்காங்க. போலீஸ் பாத்துக்கிறப்பா. இப்ப நீ தான் குண்டு போடுற. ஊர்ல இருந்து எதுக்கு கும்பலா கூட்டி வந்த நீ? நான் 2 நாள் ரூம் போட்டு தங்கி தான் போவேன். நீ 2 நாள் எதுக்கு தங்க போறேன்னு தெரியும். அத்தே மாமா நீ கிளம்பிட்டய்யா கிளம்பிட்டய்யா. வழி அனுப்ப வந்தவன வழி அனுப்பி வைக்கிறது இந்த ஊர்ல தான்டா. குழந்தை நாள் கொஞ்சம் ஆனா ஊர் போட்டு போடி. சகல ஏதாவது கோச்சுக்கு போறாரு சொல்லுங்க. பாய்டா. எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். சரிங்க வரேன். நல்லபடியா போயிட்டா. பிஸியா இருந்தாலும் போனா பண்ணல. ஆமா வரேன். ஓகே பாய்.